வணக்கம். எனக்கு ஸ்ரீபால் அவர்களை தனியாகவும் எனது கம்பெனி சேர்மன் மூலமாகவும் அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலம் அவருடைய உண்மையான குணங்களையும் அவருடைய மனிதநேயத்தை பற்றியும் அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டின. என்னுடைய சேர்மன் ராமகிருஷ்ணன் என்று டிவிஎஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் ஓஎஸ்டியில் இருந்திருக்கிறார். அதிமுகவின் இளைய எம்பியாகவும் இருந்தார். இப்போ சென்னையோட இளம் ஷெரீஃபாக இருந்திருக்கிறார். அவர் தனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்றால் ஸ்ரீபாலை தான் அணுகுவார். ஸ்ரீபாலை இதை மறுக்காமல் செய்வார். அது ஸ்ரீபால் யார் போனாலுமே அவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. எல்லாருக்குமே செய்தவர் என்று தான் சொல்லணும். அவரிடம் எனக்கு மிகவும் பிடித்தது என்றால் திருக்குறள் சொல்வது போல, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் சேர்ந்து விழுவர் என்று சொல்வார்கள். அதாவது தீயிடம் போய் குளிர் காய்பவர்கள் மிகவும் நெருங்கினாலும் கடினம், அதனோட உஷ்ணம் தாங்காது. அதனை விட்டு விலகினாலும் அதனால் தீயினுடைய மதிப்பு குறைந்து உஷ்ணம் குறைந்து நமக்கு அதனுடைய எஃபெக்ட் என்பது கிடைக்காது. இதை மிகவும் நன்றாக புரிந்து வைத்திருந்தால் ஸ்ரீபால் அவர்கள். 4 முதல் மந்திரியோடு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. முதலில் திரு அண்ணா அவர்கள் அவருடைய பேச்சை கேட்டுவிட்டு, காக்கி சட்டையும் கவிபாடும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று ஆரம்பித்தார். எம்ஜிஆரை பற்றி அவர் மிகவும் நெகிழ்ந்து தான் பேசியிருக்கிறார். மற்றவர்களை பற்றி பேசியிருக்கிறதை விட எம்ஜிஆரை பற்றி தனியாக நெகிழ்ந்து தான் பேசியிருக்கான்னு சொல்லணும். இன்னும் எம்ஜிஆர் அந்த பீரியடில் ஆன முதல் மந்திரிகளில் பாப்புலாரிட்டியில் ரொம்பவும் அதிகமாக இருந்தவர். அதனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம்ங்கிறது எப்படியுமே மிகவும் அதிகமாக தான் இருக்கும். அந்த கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்தை விளக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் அவங்கள வச்சுக்கவும் வேணும். இந்த பேலன்ஸை ஸ்ரீபால் கொண்டு வந்தார் தான் சொல்லணும். ஜெயலலிதா அழைக்கும்போது மிகவும் ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்னு சொல்லுவார். மற்ற சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக போக வேண்டியதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் இவங்க கூப்பிடுறாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு மாத்திரை ஸ்பெஷலாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போகணும். அவங்க ஏன்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முதல் மந்திரியாக தான் இருந்தாங்க. அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருடைய ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது தான் சொன்னோம். பட் அட் த சேம் டைம் பிகாஸ் ஜெயலலிதா வில் அப்ரிஷியேட் த காம்பிட்டன்ஸ் அண்ட் தி எபிலிட்டி டு டெலிவர் பை ஸ்ரீபால், அது அவங்களுக்கும் ரொம்ப சௌரியமாக இருந்தது. அதனால் 2 பேருக்கும் உறவு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 வருஷ காலம் அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் கரெக்டாக பார்த்து அந்த லா அண்ட் ஆர்டரை கொண்டு வந்த ஒரு பெரிய பெருமை அவருக்கு. இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் லா அண்ட் ஆர்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தனித்தன்மையாக கொண்டு வந்தார்னு தான் சொல்லணும். அவர் கலைஞருடன் அவர் பழகி இருக்கிறார். கலைஞருடைய அவருடைய பாணி, வேலை செய்யும் பாணி வேறு மாதிரி இருந்ததாகவும், அட் த சேம் டைம் இவர்கிட்ட ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார்னோ, அவர் ரொம்ப மிகவும் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டிருந்தாங்கல்ல. கஷ்டம் நோ டூ ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். அட் த சேம் டைம் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் பிகாஸ் எம்ஜிஆர் வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் சீஃப் மினிஸ்டர். அந்த சமயத்தில் அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டியோடு யாருமே வரல. அது வேறு மாதிரி இருந்தது. கருணாநிதியோடு இருக்கும்போது அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருந்தது. ஸ்ரீபால் அவர்களின் இன்னொரு பக்கம் என்று கூட சொல்லலாம். அவர் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய மிக பெரும் தொண்டு என்பது திருக்குறளை ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழிபெயர்த்தால் உரையும் எழுதினார். ஹிந்தியிலும் உரை எழுதினார், ஆங்கிலத்திலும் உரை எழுதினார். இன்று அந்த புஸ்தகத்தை படிப்பவர்களுக்கு திருக்குறள் மிகவும் எளிதாக புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நம் எல்லோருக்கும் அவர் விட்டு சென்ற ஒரு லெகசி என்றே சொல்ல வேண்டும். அதை நமக்கு செய்துவிட்டு போயிருக்கிறார். அந்த லா அண்ட் ஆர்டர் அவர் இருந்த பீரியடில் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி வெல் மெயின்டைன். அது தட் கம்ஸ் டு இம்பார்ட்டன்ட் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி. லா அண்ட் ஆர்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸை அவரால் கொண்டு வர முடியும் தமிழ்நாட்டுக்கு. பிஸ்னஸ் கம்யூனிட்டி தைரியமாக அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போது தங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லலாம். இது மாதிரி
ஆப்வியஸ்லி பிஸ்னஸ்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் இருக்க தான் இருக்கும். அந்த மாதிரி வர சமயத்தில் நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்பெஷலாக எடுத்து பண்ணுவேன்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தான் எனக்கு அவரோட இன்னும் நெருங்கி பழகக்கூடிய கிடைச்சிது. அதில் தான் எனக்கு அவர்கிட்ட மேலே அந்த மதிப்பு இன்னும் ஜாஸ்தியாக போச்சு. ஏன்னா அதனால ரிட்டையர் ஆன பிறகு எந்த விதமான குறையும் இல்லாமல் திருப்பி அந்த ஆஃபீஸை பற்றி நினச்சிக்கிட்டு இல்லாமல் மற்ற வேலைகளை அவர் செஞ்சான்னு தான் சொல்லணும். திருக்குறள் ஒரு சமாச்சாரம்னா அது மாதிரி நிறையா செய்தார்னு தான் சொல்லணும். நிறைய கோயில்கள்லையும் ஈடுபாடோடு தான் இருந்தார். தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துலையும் இந்தியாவில் இல்லாதது போல் சமணர்கள் இங்கே வளர்ந்தாங்க. சமணமும் சைவமும் சேர்ந்தே வளர்ந்தது இந்த ஒரு நாட்டில் தான். அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் வந்து அவர் ரெண்டுத்தையும் வந்து பேணி வளர்த்தாருன்னு தான் சொல்லணும். சமணர்களுக்கு கொடுக்க வேண்டியதை முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையானதை ப்ரொடெக்ஷன் கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லணும். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் he was able to provide lot of impetus, protection அப்படின்னு தான் சொல்லணும். பக்தியை விட ஒரு ஞான மார்க்கத்தில் இருந்தவர் தான் சொன்னேன். ஏன்னா அவர் ரொம்ப ஞானத்தை ரொம்ப தேடினாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். குருமார்களை ஃபாலோ பண்ணதுனால தான் இன்றைக்கி பெரிய குருமாருங்கிறது எல்லாருக்குமே திருவள்ளுவருங்கிறது எல்லாத்துக்கும் ஃபிலாசபியினோட தலைவர் அவர். அதை ஃபாலோ பண்ணுறது தான் தனக்கு முக்கியம்னு நினச்சார். மோர் தென் கோயிங் டு டெம்பிள்ஸ். அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் டெம்பிளுக்கு போவார். ஆனால் அவர் ஞான மார்க்கத்தில் வந்து ஈடுபாடு இருந்தால் தான் சொல்லணும். ஐ திங்க் அவருக்கு இருந்த ஞானம்தான் அந்த போலீஸ் வேலையை நல்லா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி. இல்லாட்டா ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு பவரில் இருந்த ஒரு போலீஸ்காரரை எனக்கு அட்லீஸ்ட் தெரியாது. 10 years as கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் டிஜிபியாக ஐ திங்க் சேர்ந்து பண்ணார்னு நினைக்கிறேன். கமிஷனராக இருந்து டிஜிபி ஆனார்னு நினைக்கிறேன். அப்போ டாப் ஆஃப் தி போலீஸாக 10 வருஷம் இருந்திருக்காரு சென்னையிலேயே. அது வந்து உங்களுக்கு அன்லெஸ் யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் போத் யூ கேனாட் டூ தட். ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கிற ஒரு மனித நேயத்தோடு இருக்க முடியும், மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போல் வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் கிரவுண்டடாக இருக்கணுங்கிறதுக்கு அவர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னு தான் சொன்னோம். அதனால தான் அவருக்கு அந்த ஞானத்தில் இருக்கிற ஈடுபாடுங்கிறது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அவரை பற்றி சார் நினைக்கும் போது. ஷீபால் என்னை பார்த்ததுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டட் இன் நாலேஜ்னு இருக்கிறதுனால அது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அவருக்கு பழகிறதுக்கு எங்கூட பழகிறதுக்கு அது ஒரு இன்சென்டிவ். என்னால் அவர்கிட்ட கொடுத்து தமிழை பற்றியும் தமிழுடைய புராதனத்தை பற்றியும் நம்ம பழைய தமிழ் கவிதைகளை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசுனது அவருக்கு ரொம்ப பிடித்தது. ரொம்ப அவசரப்படாதீங்க அப்படின்னு தான் என்ன சொல்லுவார். இந்த வேகத்தடைங்கிறது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாருக்குமே நேற்றுக்கே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா speed is not the most important thing in business. Stability is better and more important. I think Shripal would have preferred all the people to slow down and stabilize rather than speed. Most important thing is man management. Shripaloட man management வந்து legendary. அவரிடம் அவர் பணியாற்ற காலத்தில் ஏகப்பட்ட காம்பிட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அத்தனை ஆஃபீஸர்ஸ்டேருந்தும் பெஸ்ட்டாக அவரால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அது வந்து அதை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல். ஸ்டீவ் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, அவர் எலான் மஸ்காக இருந்தாலும் இன்றைக்கி அவர் செஞ்சதை செய்ய தான் முக்கால்வாசி பேர் செய்கிறாங்க. கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரிபடி. சாதனைகள்னால் தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 வருஷ காலத்தை நல்ல இடமா வச்சதும், ஒரு 4 சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு சவுண்ட் அட்வைஸை கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டெஃபினெட்லி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஐ திங்க் போத் ஆஃப் தம் லிசன் டு ஸ்ரீபால் இன்டென்ட்லி அண்ட் டெஃபினெட்லி டுக் ஹிஸ் இன்புட். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியமான தேவை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஒரு முதல் மந்திரிக்கோ பிரதம மந்திரிக்கோ அட்வைசர்ஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல். அவர் காலம் சென்ற பிறகு அவர் வீட்டுக்கு சென்ற போது இருந்த கூட்டம், அவர் பணியிலிருந்து விலகி பல வருடங்கள் 10-15 வருடங்களுக்கு பிறகு 15-20 வருடங்களுக்கு பிறகுதான் அவருக்கு காலமானார். ஆனால் அந்த சமயத்தில் வந்த கூட்டம் என்னை மனம் நெகிழ வைத்தது.
ஏன்னா மிகவும் ஒரு அன்போடும் ஒரு கமிட்மெண்ட்டோடும் எல்லோரும் வந்திருந்தார்கள். அதுவே அவர் எல்லோரிடமும் பழகிய விதமும் எல்லாருக்கும் தன்னால் முடிந்ததை செய்ததும் நமக்கு எடுத்துக்காட்டு.